ஆக்சுவலாக இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு எனக்கு தோணுது. என்னைக்காச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப சேஃபாக உட்காந்து இருக்கும்போது உங்கள் உடம்பு இல்லை நீ சேஃப் இல்லைன்னு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருந்ததுக்கா? அதே மாதிரி ஏதோ ஒரு மூலையில இன்னொருத்தவங்க யாரையோ வந்துட்டு ஏய் அப்படின்னு வந்து மிரட்டும் போது உங்களுக்கு இங்கே திடீர்னு அப்படியே ஹார்ட் எல்லாம் பொசுக்கு நின்று அப்படியே படன்னு வந்திருக்கா? ஆர் ஏதோ ஒரு இடத்துல நீங்க கேட்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பாட்டு அதை கேட்ட உடனே அந்த பாட்டு கேட்கும் போது நீங்க ஒரு சம்பவத்துல இருந்த அந்த மொமெண்ட்டுக்கு உங்களை டெலிபோர்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் உங்ககிட்ட சொன்னது என்னன்னா, அது இன்னைக்கோ நடந்தது, நீ ஏன் இன்னும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நீ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க, நீ ஓவர் ரியாக்ட் பண்ற, ட்ரமாட்டிக்கா இருக்காத, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் நாட் ஓவர் ரியாக்ஷன், தட் இஸ் நாட் ஓவர் திங்கிங், தட்ஸ் நாட் பீயிங் ட்ரமாட்டிக், தட் இஸ் த சைட் எஃபெக்ட் ஆஃப் PTSD. இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு சைட் பி ஆஃப் PTSD. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, PTSDன்றது ஓன் அலறிட்டு அழுதுட்டு பேனிக் அட்டாக்கால எக்ஸாஸ்ட் ஆகி கிடக்கிறது மட்டும்தான் PTSD நினைக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி நிறைய டிமென்ஷன்ஸ்ல PTSD வந்து இந்த மக்களுக்கு தெரியாமையும் அது எக்ஸிபிட் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ ஒரு பர்சனுக்கு PTSD இருக்கு அப்படின்றது, அந்த PTSD நீங்க காஃபி ஊற்றும் போது உங்களோட கை நடுக்கத்திலேயோ அவர் தனிமையோட அலறல் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நீங்க தூங்காம இருக்கிற அந்த இரவுகள்லையோ அவர் 10 மணி நேரம் தூங்கி இருந்தாலும் நீங்க காலையில் எந்திரிக்கும் போது அப்படியே டயர்டா அப்படியே ட்ரெயின்டா நீங்க எந்திரிக்கிறதுலையோ அவர் யாரோ ஒருத்தவங்களை கூப்பிடுறதுக்காக உங்க ஷோல்டர் லைட்டா தொடும்போது உங்களுக்கு அப்படியே ஜர்க் அடிச்சு நீங்க ஃப்ரீஸ் ஆகுறதுலையோ அவர் இவ்வளோ ஏன் நீங்க சாதாரணமா எதுவுமே பண்ணாம சேஃபா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போதும் இல்ல நீ சேஃப் இல்ல இங்க எதுவும் நடக்க போகுது, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு உங்க பாடி சிக்னல் கொடுத்து நீங்க ஒரு பதட்டமான நிலையில இருக்கிறதுலையோ PTSD இருக்கு. பேசிக்கலி என்ன அப்படின்னா, உங்க பாடி வந்து இட்ஸ் லைக் லைப்ரரி. அது வந்து எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிடும். உங்க மைண்ட் சொல்லலாம், நீங்க அந்த ட்ராமாட்டிக் இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு, நீங்க அதை தாண்டி வந்துட்டீங்க, ஆர் இந்த காம்ப்ளெக்ஸ் PTSDல இருக்கிற அந்த சைக்கிளை நீங்க பிரேக் பண்ணி வெளியில வந்துட்டீங்க அப்படின்னு உங்க மைண்ட் சொல்லலாம். உங்க மைண்ட் அதை புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். ஆனா உங்க பாடி உங்ககிட்ட ஞாபகப்படுத்திட்டே இருக்கும், இல்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு அது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ PTSDல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பிரெயின் மொத்தமா ரீவயர் ஆகி எப்பவுமே சர்வைவல் மோடுக்கு போயிடும், அதாவது ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடுக்கு போயிடும். ஸோ எப்பவுமே நீங்க ஒரு கான்ஸ்டன்ட் த்ரெட், ஒரு ஏதோ நடக்க போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகப்போகுதுன்ற அந்த ஒரு பதட்டத்திலேயே உங்க மைண்ட் மட்டும் இல்லாம உங்க பாடியும் அந்த ஸ்டேட்ல தான் இருக்கு. இது வந்து உங்க பாடி ஓவர் ரியாக்ட் பண்றது கிடையாது, இது உங்களுடைய பாடி உங்களை ப்ரொடெக்ட் பண்றது. ஏன்னா அதுக்கு இது மட்டும்தான் தெரியும், இப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ண மட்டும்தான் தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? PTSD எப்ப நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு சடனா எக்ஸ்ப்ளோசிவா ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய டெத்தா இருக்கலாம், ஆர் நீங்க யாரோ ஒருத்தவங்களோட டெத் நீங்க வந்து அந்த நியூஸை கேள்விப்பட்டிருக்கலாம், ஆர் நீங்களே வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கோ த்ரூ பண்ணிருக்கீங்க, ஆர் அபியூஸோ அந்த மாதிரி ஏதாவது. அதே மாதிரி சின்ன ட்ராமாவா கியூமுலேட் ஆகி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பேரண்டல் அபியூஸா இருக்கட்டும், ஆர் எமோஷனல் அபியூஸா இருக்கட்டும், வெர்பல் அபியூஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன ட்ராமாலாம் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகி உங்க பாடி அந்த சிச்சுவேஷனுக்கு இதுதான் நம்மளுடைய டே டு டே லைஃப், நம்ம இதுக்கு அக்கஸ்டம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாட்டிக் லைஃபுக்கு உங்க பாடி செட் ஆயிரும். சோ நீங்க அந்த ட்ராமாட்டிக் லைஃபுக்கு உங்க பாடி செட் ஆன உடனே ஈவன் when your life is restored to normal, உங்க பாடி அதை ஏத்துக்காது. இல்ல நான் நம்ப மாட்டேன், இன்னும் நீ ஒரு ட்ராமாட்டிக் இதுலதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ நான் எப்பவுமே தயார் நிலையில வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு உங்க பாடி இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அண்ட் இதனாலதான் PTSD ஒரு கிரிட்டிக்கலான மென்டல் ஹெல்த் டிசார்டர். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு இம்பேலன்ஸ் ஆர் டிஸ்கிரிபன்சியான ஒரு லூப்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. உங்க மைண்ட் ஒன்னு சொல்லும், உங்க பாடி ஒன்னு சொல்லும். ஏன்னா உங்க மைண்ட் உங்களை ரிலாக்ஸ் பண்ணி உங்களை அதுல இருந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க பாடி வந்து இல்ல நீ மூவ் ஆன்லாம் ஆக முடியாது, இன்னும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபைட் ஆர் ஃபிளைட் ஆர் சர்வைவல் மோட்லயே வச்சிருக்கறனால உங்களுக்கு பிசிக்கலாவும் எக்ஸாஸ்ட் ஆகும், மென்டலாவும் எக்ஸாஸ்ட் ஆகும். ஏன்னா உங்க மைண்டுக்கும் உங்க பாடிக்குமே தனியா ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதனாலதான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு லவ்விங்கான ரிலேஷன்ஷிப்க்கு வந்தாலுமே, ஈவன் இஃப் த பர்சன் இஸ் ரைட், ஈவன் இஃப் தட் பர்சன் இஸ் த பெஸ்ட் person for you, you still feel like you're messing it up, you still want to run away from that relationship. even யாராச்சும் ஒரு இது லவ்னு மட்டும் இல்ல, ஈவன் யாரோ ஒருத்தவங்க ஜென்யூனா உங்களுக்கு கேர் பண்ணாலும் நீங்க வந்து உங்க பேக் ஆஃப் த மைண்ட்ல வந்து அதை வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. சரி இப்போதைக்கு அன்பு காட்டுறது எப்ப கிளம்புவாரு, இப்போதைக்கு அன்பு காட்டுறாங்க எப்ப கிளம்புவாங்க, நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க அடிக்கடி தப்பே பண்ணலனாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு சாரின்ற வார்த்தை தேவையே படலனாலும் நீங்க சாரி கேட்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உலகம் இடிஞ்சு சுக்குநூறா விழுந்துட்டு இருக்கும் போதும் நீங்க எல்லார்கிட்டையும் இல்ல இட்ஸ் ஓகே, ஐம் ஃபைன் தான், ஐம் சில், ஐம் குட், எனக்கு என்ன ஜம்முன்னு இருக்கேன் அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா இல்ல, நீங்க பேசிக்கலி யூ ஆர் டிஸ்கைசிங் சர்வைவல் அஸ் யுவர் பர்சனாலிட்டி. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் யாருமே வேணாம், ஐ எம் வெரி செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விஷயத்துல நல்லதுதான், ஆனா டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அப்படி சொல்ற உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க உண்மையிலேயே செல்ஃப் சஃபிஷியன்ட்டா, இல்ல நீங்க உதவின்னு கேட்கறதுக்கு சேஃபா ஃபீல் பண்ணதே இல்லையா? இதுதான் என்னோட கேள்வி.
இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே சடனா வந்து உங்களுக்கு நீங்க ஆசையா பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்துல மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு உங்க வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து ஒரு மேஜரான ஒரு டிஸ்கனெக்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டிஸ்கனெக்ட் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல இன்னொரு பெரிய கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? PTSDயோட சேர்ந்து வர்ற அந்த தனிமை. 1000 பேர் உங்களை சுத்தி இருந்தாலும் யூ வில் ஸ்டில் ஃபீல் அலோன். தனியா இருக்கிறதுக்கும் தனிமையில இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. மத்தவங்க சிரிக்கும் போது கூட சிரிக்கணுமேன்னு சிரிப்பீங்க, மத்தவங்க பேசும்போது கூட பேசணுமே நீங்க பேசுவீங்க, மத்தவங்க தலையாட்டும் போது நீங்க கூட தலையாட்டணுமேன்னு தலையாட்டுவீங்களே தவிர உங்க மனசுல இருந்து நீங்க எதையுமே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள உங்க மனசுல நீங்க இன்னும் உங்களுடைய அந்த ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நீங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல. அண்ட் இதுல இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னா, ரொம்ப ஈஸியா எல்லாருமே வந்துட்டு அது இன்னைக்கோ நடந்தது, எப்பயோ நடந்துச்சு, இன்னும் ஏன் அதை பத்தி நினைச்சிட்டு இருக்க, நீ தான் அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. அவங்க சொல்றதுல கரெக்டா தப்புன்றது, அவங்க சொல்றது கரெக்ட் தப்புன்றதை தான் தாண்டி நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன பதில் தெரியுமா இருக்கும், என்ன கோவம் தெரியுமா இருக்கும்? அவங்க அப்படி சொல்றாங்களே அப்படின்றத விட, நான் என்ன வேணுக்குனேவா இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் என்னோட எஃபர்ட்ஸ் எல்லாமே இன்வாலிடேட் ஆகிற மாதிரி பாடியே வந்து எனக்கு அகேன்ஸ்டா சதி செய்யுதுன்ற அந்த கோவம் தான் உங்களுக்கு அதிகமா. இதனால என்ன தெரியுமா ஆகும்? யூ டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், யூ டோன்ட் ட்ரஸ்ட் அதர்ஸ். எப்பவும் ரிலாக்ஸ் ஆக முடியாது. இந்த உலகமே வந்து ரொம்ப காமா இருந்தாலும் உங்களால ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா யூ ஆர் சோ மச் யூஸ் டு கேஸ். பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப நார்மலைஸ் ஆனதுனால உங்களுக்கு சேஃப்டி, சந்தோஷம், காம்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா தெரியும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? காமா எந்த பிரச்சனையும் இல்லாத உங்க வாழ்க்கையில பிரச்சனையை தேடி நீங்க போக ஆரம்பிப்பீங்க. இல்லாத கான்ஃபிளிக்ட்டை நீங்க உருவாக்குவீங்க. ஆர் ஏன் இருக்கிற கான்ஃபிளிக்ட்டை நீங்க பெருசாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களை அறியாமையே. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய சின்ன சின்ன ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களோட மூவ்மெண்ட், அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும். அது உங்களை ஒரு சில நேரத்துல வந்துட்டு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், அவர் டிடெக்டிவா ஏன் ஒரு சைக்காலஜிஸ்டாவும் உங்களை ஃபீல் பண்ண வைக்கலாம். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஏன்னா நீங்க அப்படி ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றத உங்களால கணிக்க முடியுன்ற அந்த தைரியத்திலையும் அந்த சேஃப்டிலையும் நீங்க வாழ்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. திடீர்னு யாரோ உங்ககிட்ட வாய்ஸை ரைஸ் பண்ணியோ ஆர் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்களுக்கு சின்ன சண்டை, ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் ஆனாலும் தட்ஸ் இட், யூ ஆர் டன் இன் த சென்ஸ் ஸ்விட்சை தட்டின மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் நம்பாயிரும். உங்களுக்கு அது கோபமா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், அழுகையா இருக்கலாம், உங்களுக்கு அப்படியே எமோஷன்ஸ் நம்பாயிரும். நீங்க அந்த கான்வர்சேஷன்ல இருந்து அப்படியே வெளியில எக்ஸிட் ஆயிருவீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுடைய அந்த ட்ராமாட்டிக் செல்ஃப் இருக்கு தெரியுமா, அந்த அடிப்பட்ட அந்த குழந்தை இருக்கு தெரியுமா, அந்த குழந்தைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறதுனால நீங்களே அவனுக்கு பண்ற துரோகம்ன்ற வருத்தத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அண்ட் ஃபைனலி மற்றவங்களுடைய பேச்சு, மற்றவங்களுடைய பாடி லாங்குவேஜ், மற்றவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மற்றவங்களுடைய தாட் ப்ராசஸ், மற்றவங்களுடைய வேர்பேட்டம், மற்றவங்களுடைய லாங்குவேஜ் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு தன்னைத்தானையே இழந்துட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஒன்லி தென் யூ ஃபீல் யூ வுட் பி அக்செப்டட் பை தெம். ஸோ இந்த எபிசோடை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் எனக்கு சொல்லணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாள் இதை கேரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நாள் இதை கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றலாம் எனக்கு தெரியாது. அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ரொம்ப நாளாக இதை கோத்ரூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐம் ரியலி சாரி ஃபார் யூ. நீங்கள் வீக் கிடையாது, நீங்கள் ஓவர் ரியாக்டிங் பண்ணுறது கிடையாது, நீங்கள் ட்ராமாட்டிக் கிடையாது. யூ ஜஸ்ட் அ பர்சன் ஹவ் கான் த்ரூ அ லாட். அவ்வளோதான். நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு. நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு. அது உங்கள் தப்பு கிடையாது. அண்ட் உங்கள் மைண்டும் உங்கள் பாடியும் உங்களை காப்பாற்றுறதுக்கும் உங்களை சேஃபாக வைக்கிறதுக்கும் தான் போராடிட்டு இருக்கு. எல்லாரும் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், அது எப்பயோ நடந்துச்சு, அது பாஸ்ட்டில் இருக்குது, இன்னும் நீ அதை உட்காந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்களெல்லாம் விடுங்க. பாஸ்ட்னு மட்டும் எல்லாருமே ஈஸியாக சொல்லிட்டு போனால் கடந்து போகிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சில நாள் கடந்து போகிறதுக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற நிகழ்காலத்தில் எடுத்துகிட்டு வந்து அதை சால்வ் பண்ணால் மட்டும்தான் அதை நீங்கள் கடந்து போக முடியும். நீங்கள் அவ்வளோ விஷயம் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கும்போதும் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த எபிசோடை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த எபிசோடை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்கோ யாரோ என்னவோ நடந்திருந்திருக்கலாம், ஆனால் யூ ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங் அண்ட் யூ ஆர் ஹியர் டுடே அண்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ ஃபார் தேட். ஹீலிங்ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைனே கிடையாது. அங்கே ஆரம்பித்தா இங்கே முடியணுன்றதே கிடையாது. 2 நாள் உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கலாம், 3ஆவது நாள் நீங்கள் தடுக்கி திரும்பி பேக் டு ஸ்கொயர் ஒன், நீங்கள் தடுக்கி கீழே விழுந்துடலாம். பிரச்சனையே கிடையாது, எந்திரிச்சு வாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை தடவை நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஹீல் ஆவீங்க, அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஹீல் ஆவீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எந்திரிச்சு வரும்போது இட் வில் ஹர்ட் அ பிட் லெஸ், கொஞ்சம் கம்மியாக வலிக்கும், அவ்வளோதான். தட் இஸ் ப்ராக்ரஸ். அந்த ப்ராக்ரஸை நினச்சி சந்தோஷப்படுங்க.
அண்ட் அந்த பெயின் உங்களுக்கு போகிறதுக்கு காரணம் அந்த பெயின் மறைஞ்சிருச்சுன்றது கிடையாது, நீங்கள் அந்த பெயினை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துட்டீங்கன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவ்வளோதான். ஸோ இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி டேக் அ டீப் பிரெத். இது உடனே சரி செஞ்சே ஆகணும், இன்றைக்கே நார்மல் ஆகணும், இதுக்கு சொல்யூஷன் வந்து இட் இஸ் டு பிகம் ஓகே அப்படின்ற அந்த தாட்டை விடுங்க. இட்ஸ் ஓகே டு டேக் இட் இன் அ ஸ்லோவர் பேஸ். ஸ்லோவாக இப்போதைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் இனஃப். அண்ட் இதை யாருமே உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் த மைண்ட் பேலஸ் இஸ் ஆல்வேஸ் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. ஸோ யா, இன்னைக்கு இந்த எபிசோட எங்கேயோட முடிச்சுக்கலாம். பிடிஎஸ்டி இதோட முடிஞ்சிச்சானா கிடையாது. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய எபிசோட்ஸ் வேறு ஷோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஃபார் ஸ்டார்டர்ஸ் இந்த 2 எபிசோட் போதும். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ஒரு எமோஷ்னலி ட்ரிகரிங்கான டாபிக், நிறைய பேருக்கு அது ரிலேட் ஆகக்கூடிய டாப்பிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா பார்ட் ஆஃப் திஸ் எபிசோட் இஸ் ஸ்ட்ரைட் ஃப்ரம் மை ஹார்ட் அண்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் மைண்ட் பேலஸஸ் ஹார்ட். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் அந்த எபிசோடை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் கதிர் சைனிங் ஆஃப். #A better today.